அனைவருக்கும் வணக்கம். தமிழக தேர்தல் களம் சூடுபிடித்து வரக்கூடிய சூழலில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய செயல் வீரர்கள் கூட்டம் நேற்றைய தினம் நடந்து முடிந்திருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் நேற்றைய தினம் கூட்டத்திலே பல்வேறு விடயங்களை முன்வைத்து பேசியிருக்கிறார். குறிப்பாக முன்னைய தேர்தல் கூட்டங்களிலே திரு விஜய் அவர்கள் பேசிய பேச்சுக்களை ஒப்பிட்டு பார்க்கிற போது தன்னுடைய முந்தைய கூட்டங்களிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டுமே முன்னிறுத்தி பேசி வந்த விஜய் இந்த கூட்டத்திலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியலையும் விமர்சித்து பேசியிருப்பதை காணுகிறோம். இதுக்கு முன்னாடி ஆண்டவங்களும் சரி பாஜகவுக்கு அடிமையா தான் இருந்திருக்கிறாங்க. ஒன்னு சொல்ற, எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மாதிரியோ இல்ல இப்ப இருக்கிறவங்க மாதிரியோ ஊழல் செய்யவே மாட்டான். இந்த மாற்றம் என்பது எதனை அடிப்படையாக கொண்டது? அதே போல கடந்த தேர்தல் பரப்புரைகளின் போது தந்தை பெரியாரை முன்னிறுத்தி தன்னுடைய கூட்டங்களிலே பேசி வந்த திரு விஜய் அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்களை முன்னிறுத்தி பேசியிருக்கிறார். தந்தை பெரியார் சம்பந்தமாக இந்த இடத்திலே எந்த ஒரு வாதங்களை முன்வைக்காமல், எந்த ஒரு கருத்துக்களை முன்வைக்காமல் அண்ணாவினுடைய விடயங்களை முன்னிறுத்தி பேசியிருக்கிறார். அரசியல் இருக்கிறவங்க அண்ணாவை மறந்துட்டாங்க. அண்ணா ஆரம்பிச்ச கட்சியும் அண்ணாவை மறந்து சுயநலமா மாதிரி பல வருஷம் ஆச்சு. அண்ணா பேர்ல இருக்கிற கட்சியும் அவரை மறந்து பல வருஷம் ஆச்சு. ஆனா நாம அவரை மறந்துடக்கூடாது. திராவிட கட்சிகளினுடைய கூட்டிணைவு என்பது தமிழக வெற்றிக் கழகத்தோடு திராவிட கருத்தியலை பேசுகிற சக்திகள் இணைவதற்கு இனி வாய்ப்பு இல்லை எனும் போது பெரியார் அவர்களை இந்த இடத்திலே தவிர்த்துவிட்டு தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் அடுத்து எஞ்சி இருக்கக்கூடிய நாம் தமிழர் போன்ற சக்திகளை ஒன்றிணைக்கக்கூடிய கூட்டணிக்குள் இழுக்கக்கூடிய ஒரு வியூகமாக அந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார் என்பதுதான் அரசியல் விமர்சகருடைய பார்வையாக இருக்கிறது. பேரறிஞர் அண்ணாவை முன்வைக்கிற, பேரறிஞர் அண்ணாவை எந்த இடத்திலும் பெரிதாக விமர்சிக்காத கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கிறது. அந்த கட்சியை கூட்டணிக்கு இழுக்கின்ற ஒரு வியூகமாக கூட இந்த கருத்து இருக்கலாம் என்பதுதான் அரசியல் விமர்சகர்களுடைய பொதுவான பார்வையாக இருக்கிறது. அதே போல் அந்த திரு விஜய் அவர்களுடைய நேற்றைய உரையிலே சாராம்சம் என்று பார்க்கிற போது பெரிய அளவில் அரசியல் சார்ந்த கருத்துக்களோ சித்தாந்த முன்வைப்புகளோ ஒரு தத்துவார்த்த ரீதியான ஒரு விடயங்களோ அந்த பேச்சிலே பெரிதாக காண கிடைக்காது விட்டாலும் தன்னுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்தி தன்னை நம்பி இருக்கக்கூடியவர்களை ஊக்கப்படுத்தி மென்மேலும் இந்த தேர்தல் பணிக்காக உழைப்பதற்கு அவர்களை தூண்டுகிற விதமாக கருத்துக்கள் இருந்ததனை நாங்கள் காண்கிறோம். கட்சிகளை உண்மையா தில்லா எதிர்க்கிற அந்த கட்ஸும் கெத்தும் நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு. குறிப்பாக திரு விஜய் அவர்களுடைய அரசியலை தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தொண்டர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் அவர் கூற வருகிற விடயம் சிபிஐ விசாரணை, ஜனநாயகன் திரைப்படத்துக்கான முடக்கம் என்பவை தன்னை எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை. நீங்கள் எந்த விதத்திலும் சோர்வடைந்து விடாமல் தொடர்ந்து களத்தில் போராடுங்கள் என்று சொல்வதாக அவருடைய உரை அமைந்திருந்தாலும் கூட அரசியல் ரீதியாக அவருக்கு கொடுக்கப்படுகிற அழுத்தம் என்பது அவரை நன்றாக தெரிந்த அவருடைய ரசிகர்களுக்கு நிச்சயம் அவருடைய முகமும் அவருடைய செயல்பாடுகளும் அவருடைய உரையையும் உற்று கவனிக்கிற போது நிச்சயம் விளங்கியிருக்கும். திரு விஜய் அவர்கள் கரூர் கூட்ட நெரிசல் மரணங்கள் ஏற்பட்ட போது நடந்து கொண்ட முறைமைக்கு இப்போது இந்த சிபிஐ விசாரணை, ஜனநாயகன் முடக்கம் சம்பந்தமான இந்த பிரச்சனைகளிலே நடந்து கொள்கின்ற முறைமைக்கும் நிறைய வேறுபாடுகளை அவருடைய ரசிகர்கள் காணுகிறார்கள், தமிழக மக்கள் காணுகிறார்கள் என்பது உண்மை. குறிப்பாக கரூர் கூட்ட நெரிசல் விடயம் நிகழ்ந்த போது அவர் நடந்து கொண்ட முறைமை என்பது அது ஒரு பயத்தின் வெளிப்பாடாக அப்பட்டமாக தெரிந்த ஒரு விடயமாக இருக்கிறது. ஆனால் இப்பொழுது அவர் நடந்து கொள்ளுகின்ற முறைமையானது ஒரு துணிச்சல் மிக்க அரசியல்வாதியாக தன்னுடைய ரசிகர்களுக்கும் தன்னை சார்ந்திருக்கக்கூடிய தமிழக மக்களுக்கும் காட்ட வேண்டும் என்பதற்காக மிக துணிச்சலாக சிபிஐ விசாரணைகளை நேரடியாக எதிர்கொள்வது, பல்வேறுபட்ட விடயங்களில் தன்னுடைய அரசியல் அணுகுமுறைகளை காட்டுவது என்பது உட்பட பல்வேறு விடயங்களை அவர் செய்து கொண்டு போகிறார். அதன் மூலமாக தன்னை ஒரு அஞ்சா நெஞ்சனாக காட்டுவதற்கு அவர் முயற்சிப்பதை நாங்கள் காணுகிறோம். தமிழக வெற்றிக் கழகத்துக்கு சின்னம் வழங்கப்பட்ட விடயமானது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய
தலைமையினுடைய அரசியல் அணுகுமுறைக்கு கிடைத்த வெற்றியாக நோக்கப்படுகிறது. உண்மையில் இந்த சின்னம் கிடைத்த விடயமானது ஆளுகிற பாஜக அரசாங்கமானது தொடர்ந்தும் விஜய் மீது அழுத்தங்களை பிரயோகித்து வருகிறது என்பதனை நாங்கள் அறிகிறோம். அந்த அழுத்தங்கள் விஜய் அவர்களை தங்களுடைய கூட்டணிக்குள் இழுப்பதற்கான உத்தியாகத்தான் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இதனால் விஜய் கைது செய்யப்பட போவதோ அல்லது கரூர் கூட்ட நெரிசல் மரணங்களில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணங்கள் அல்லது அவர்களுக்கான தீர்ப்புகள் எதுவும் வழங்கப்பட போவதோ இல்லை என்பதை அரசியல் தெரிந்த தரப்புகள் நன்கறியும். இந்த சின்னம் வழங்குகின்ற விடயத்திலும் தேர்தல் ஆணையம் பின்னடிக்குமே ஆனால் இது ஒரு அப்பட்டமான அரசியல் பழிவாங்கலாக முழு நாட்டுக்கும் இது விரிவடையும் என்பது ஆளுகிற பாஜகவினுடைய அரசியல் ராஜதந்திர மூளைகளுக்கு நன்றாக தெரியும். ஆகையினால்தான் இந்த சின்னத்தை அவர்களுக்கு மிக விரைவிலே வழங்கியிருக்கிறார்கள். இந்த விசில் சின்னம் என்பது ஏற்கனவே பல்வேறு அரசியல் கட்சிகளாலும் சுயேட்சைகளாலும் பயன்படுத்தப்பட்ட சின்னமாக இருந்தாலும் பெரிய அளவிலே அந்த விசில் சின்னத்தை பயன்படுத்தி தேர்தல் வெற்றிகளை பெற்றதாக பெரிதாக தேர்தல் வரலாறுகள் எதுவும் இல்லை. நாங்கள் நன்றாக அறிந்த திரு தமிழருவி மணியன் அவர்கள், காமெடி நடிகர் மயில்சாமி அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் இந்த சின்னங்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அவர்கள் அதனை பயன்படுத்தி தேர்தலிலே தோல்விகளை அடைந்திருக்கிறார்கள் என்ற தமிழ்நாட்டு அரசியலை எல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். ஏற்கனவே இந்திய தேர்தல்களிலே 3 கட்சிகள் மிகப்பெரிய மாற்றங்களை உண்டாக்குவதாக கூறி வந்த கட்சிகள் அந்த சின்னத்தை பயன்படுத்தி தேர்தலிலே தோல்வியை அடைந்திருக்கிறார்கள். ஆக இந்த சின்னத்தை வைத்துக்கொண்டு விஜய் அவர்கள் தேர்தலை எதிர்கொண்டு எவ்வாறு இந்த தேர்தல் களத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்த போகிறார் என்பதை தமிழக மக்களும் அவருடைய ரசிகர்களும் மிகவும் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள்.